ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஸ்டாக் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியான ஸ்டாக் தான் கிடச்சிருக்கு. அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷ்ட்ரே தான். இது வந்து ஒரு பிரான்ஸ் பீஸு. நல்லாவே சாலிடாக இருக்கும். உங்களுக்கு நல்ல வெயிட் வந்து இருக்கும். நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆஷ்ட்ரேவாவோ இல்லை நம்ம ஒரு ஷோ பீஸாவோ எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை. அடுத்தது சிக்குவாரி தான். இது வந்து ஒரு பிரான்ஸ் பீஸு. இது 2 வரி உள்ள சிக்குவாரி. உங்களுக்கு ஹேண்டிலில் வந்து அந்த டிசைன் இருக்கிறதுனால அது வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு பிரான்ஸ் பீஸ் தான். அடுத்ததாக ஊதாங்குழல். இது வந்து பித்தளை தான். உங்களுக்கு வந்து லென்த் வந்து ஒரு 10 to 11 inch அந்த மாதிரி லென்த் வந்து இருக்கும். கண்டிஷன் நல்லாவே இருக்குது. இப்போல்லாம் நிறைய வந்து ஷோ பீஸாக தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க இதை. நல்லா சாலிடான பீஸ் தான். இதுவும் ரொம்ப பிராஸு நெளிஞ்சு போகும் அப்படியெல்லாம் கிடையாது. நல்லாவே வந்து சாலிடாக இருக்குங்க இந்த பீஸு. அடுத்தது ஒரு குட்டியாக ஒரு பிரான்ஸ் சொம்பு. இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா திக்கான ஒரு பீஸுன்னு. உங்களுக்கு பார்க்க வந்து நல்லா பளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். பிரான்ஸ்னாலே இந்த மாதிரி கலர் தான் இருக்கும். பிராஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிராஸுக்கும் பார்த்தோன்னே நம்மளால் டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியும். அந்த சொம்பு வந்து கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ml அந்த மாதிரி பிடிக்கும். இது வந்து ஒரு பிரான்ஸில் வந்து இது மெஷரிங் கப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம கிளாஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி அளக்க அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து அதிலே பெரிய சைஸு. இது நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கவோ இல்லை வந்து காஃபி டீ தண்ணி மொந்து குடிக்கும் அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா 300 ml கிட்ட வந்து தண்ணி வந்து நமக்கு பிடிக்கும். அடுத்த ஒரு குட்டியாக ஒரு கீ பாட்டு. இது ரொம்ப ரொம்ப குட்டி சைஸு. ஒரு 300 ml 250 ml அந்த மாதிரி தான் வந்து தண்ணி வந்து பிடிக்கும். ரொம்ப குட்டி. நம்ம கிச்சனில் வந்து கவுண்டர் டாப்பில் பக்கமாக கேஸ் பக்கமாக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சைஸு. நல்லா ஏர் டைட் பீஸ் தான். அடுத்தது குட்டியாக மினி தூக்கு. இந்த தூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 ml பிடிக்கும். இது பிராஸ் தூக்கு தான். டின் கோட் பண்ணியிருக்காங்க. இது டின் நல்லாவே இருக்குது. அன்யூஸ்டு பீஸுன்றதுனால நல்ல கண்டிஷனும் கூட. அடுத்ததாக ஒரு குட்டியாக ஒரு கிளாஸ் மாதிரி. இது வந்து ஒரு பஞ்ச பாத்திரமாக யூஸ் பண்ணலாம். ஒரு குட்டி சைஸ் தான். இது பிராஸ் தான். இதில் வந்து டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ரொம்ப பிரான்ஸ் அளவுக்கு திக்காக கிடைக்காது நமக்கு. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். அடுத்த ஒரு பிரான்ஸில் வந்து இது ஒரு ஆயில் பாட்டு. குட்டியாக மினியேச்சர் பாட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷோ பீஸாக வச்சுக்கலாம். இல்லை அந்த ஆயில் ஊற்றிட்டு பக்கத்தில் கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் வச்சுட்டு தோசைக்கெல்லாம் ஊற்றுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஒரு சந்தன கும்பா. இது ஒரு முறி கும்பா. நல்ல ஒரு வெயிட் இருக்கும். அதே மாதிரி அன்யூஸ்டு பீஸும் கூட. ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 inch 3.5 inch அந்த மாதிரி வரும். நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்து இது ஒரு பஞ்ச பாத்திரம். கீழே கால் வச்ச மாதிரி இருக்கும். இது ஒரு பிரான்ஸ் பீஸ் தான். பிரான்ஸ்ன்னு சொல்கிறது முறி. இது வந்து நல்ல முறி வங்கலம். உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் கிரே கலர் மாதிரி இருக்கும். அடுத்ததாக இது வந்து ஒரு பிளேட்டு. இது ஒரு 6 inch டயா அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டயா அதில் மென்ஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஏதாவது சூப்பு அந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்றோன்னா அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாம். இல்லை பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு காது உருளி. இது ஒரு 1.2 liters வரைக்கும் 1 liter தாராளமாக தண்ணி வந்து பிடிக்கும். இதோட கெப்பாசிட்டி. இதுவும் அன்யூஸ்டு பீஸு. கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப திக்கான ஒரு மெட்டீரியல். அதே மாதிரி வெயிட்டும் நல்ல வெயிட் வந்து இருக்குது. அடுத்ததாக இது ஒரு முறி டம்ளர். இது கீழே கால் வச்ச மாதிரி இருக்கும். இதோட வெயிட் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது. முறின்றதுனால நல்லாவே சூப்பராகவே இருக்குது கண்டிஷன். அடுத்ததாக ஒரு பூக்கூடை. ரொம்ப ரொம்ப குட்டி பூக்கூடை தான். இதில் வந்து நம்ம தேங்காய் பழம்லாம் வைக்க முடியாது. ரொம்ப பெருசாக ஒரு பழம் வெத்தலைப்பாக்கு அப்படி இல்லைனா ஏதாவது பூ அந்த மாதிரி வச்சுட்டு போகலாம். ஸோ பிராஸுன்றதுனால ரொம்ப திக்காலாம் இருக்காது. ரொம்ப வெயிட்டெல்லாம் இருக்காது. திக்காக இருக்கும் ஓரளவு. அவ்வளோதான். அடுத்தது இது ஒரு சாம்பார் வாளி. நம்ம வந்து ஏதாவது கிச்சனில் வாளியாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். தண்ணி மோந்து ஊற்றுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது இது ஒரு கீ பாட்டு. இது ஒரு பிரான்ஸ் கீ பாட்டு தான். இது வந்து கொஞ்சம் கூஜா டைப்பில் வந்து மூடியில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதே மாதிரி கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக 1 liter வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு கிண்ணம் தான். இது வந்து பிரான்ஸ் கிண்ணம். இது காது உருளி மாதிரி வரும் இந்த டைப்பு. 2 பக்கம் காது இல்லாமல் ஒரு லோட்டா மாதிரி இருக்குது. கீழே பாதம் வச்ச மாதிரி. கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல திக்கான மெட்டீரியலும் கூட.
அடுத்ததாக இது ஒரு பொங்கல் பானை, ரொம்ப ரொம்ப குட்டி பொங்கல் பானை. நம்ம டெய்லி பிரசாதம் பண்ணுறவங்களுக்குலாம் கரெக்டாக இருக்கும் இந்த பொங்கல் பானை. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 ml 1 லிட்டர் வரைக்கும் தாராளமாக நமக்கு பிடிக்கும். அடுத்தது 2 குமிழ் மூடி தூக்கு. இது வந்து ஒன்று பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பிடிக்கும், இன்னொன்று வந்து 1.5 லிட்டர்ஸ் வரைக்கும் பிடிக்கும். ரெண்டுமே கண்டிஷன் நல்லா இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த காதெல்லாம் தூக்கி இருந்துச்சுன்னா நல்லா ஓல்டு பீஸ்னு அர்த்தம். டின்னுமே நல்லா இருக்குது, அன்யூஸ்டு பீஸு. இது வந்து 1.5 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி வந்து நமக்கு பிடிக்கும். ரெண்டுமே கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது, புது ஐட்டம் மாதிரி. அடுத்ததாக கொஞ்சம் ட்ரே வந்து காமிச்சிருக்கேன். இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் இருக்கிற ஒரு ட்ரே. இல்லை ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிராஸ் மெட்டீரியல் தான். பட் ரொம்ப திக்காக வந்து பிரான்ஸ் மாதிரி ரொம்ப வெயிட்டாக அந்த மாதிரிலாம் இருக்காது, நெளிஞ்சு போகாது, அவ்வளோதான். அடுத்ததாக 2 மரவை காமிச்சிருக்கேன் பிராஸில். இது நல்ல வெயிட் வந்து வரும், நல்லாவே வெயிட் வந்து இருக்குது. டயாவுமே உங்களுக்கு 12 இன்ச்சுக்கு மேலே வந்து டயா இருக்குது. சின்னது வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு பக்கம் வந்து டயா இருக்குது. இந்த பெரியதெல்லாம் நம்ம ஏதாவது காய போடுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸுக்கு, நம்ம மாடியிலலாம் காய போடுறோன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெரிய பீஸ் எல்லாம். அடுத்ததாக பொங்கல் பானை தான். இது 2.5 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும். 3 லிட்டர்ஸ் பக்கமாக பிடிக்கும், நான் 2.5 லிட்டர்ஸ் சொல்கிறேன். இது வெயிட்டுமே 2 kgக்கு மேலே வந்து வெயிட் வந்து இருக்குது. இதுவும் அன்யூஸ்டு பீஸ் தான். நல்லா வந்து நம்ம தாராளமாக பொங்கல் வச்சுக்கலாம், ஒரு 1/2 kg வரைக்கும் பொங்கல் வைக்கலாம். அடுத்ததாக மில்க் கேனு. இது வந்து நல்லா ஒரு 2.5 லிட்டர்ஸ் 3 லிட்டர்ஸ் பக்கம் வந்து எண்ணெய் வந்து பிடிச்சி ஊற்றி வச்சுக்கலாம். ஈயும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. புது ஐட்டம் மாதிரி, அன்யூஸ்ன்றதுனால புது ஐட்டம் மாதிரி நல்லாவே இருக்குது. அடுத்தது ஒரு பானாக்காது சட்டி தான், பானா சட்டின்னு சொல்லுவாங்க. இதோட கெப்பாசிட்டி வந்து 3 லிட்டர்ஸ் வந்து பிடிக்கும். அடுத்த பீஸு இதுலேயும் டின்னும் நல்லா இருக்குது. அதே மாதிரி இதுவும் அன்யூஸ்டு பீஸ் தான், நல்ல வெயிட் வந்து இருக்கும். அடுத்ததாக டிஃபன் பாக்ஸு. இது ரொம்ப ரொம்ப ஒரு வின்டேஜ் ஐட்டம், நல்ல ஓல்டு ஐட்டமும் கூட. இதில் வந்து 4 லேயர்ஸ் இருக்கிற மாதிரி டிஃபன் பாக்ஸ் வரும். 2 பேருக்கு தாராளமாக சாப்பாடு வச்சுக்கலாம். இது 2 சைடு ஹேண்டில் வந்து இருக்கும், 2 சைடு ஸ்பூன் வச்ச மாதிரி இருக்கும். இது 2 ஸ்பூனை வந்து ரொம்ப டைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நமக்கு பீஸு. இது மூடியும் டிஃபன் பாக்ஸும் ஒரே மாதிரி ஷேப்பில் வந்து இருக்கும். நமக்கு மூடி வேணால் கொஞ்சம் குட்டியாக அந்த மாதிரி இருக்கும் நம்ம டிஃபன் பாக்ஸ்லலாம். இது விண்டேஜ் பீஸுன்றதுனால நல்லாவே இருக்குது. இதுவும் அன்யூஸ்டு ஐட்டம் தான். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இன்றைக்கான ஸ்டாக் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுவரை பாய்.